ஆன்மீகம் இல்லாத அரசியல் குறைபாடு உள்ளதுன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்பொழுது நம்ம முதல்ல ஆன்மீகம்னு எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக்கணும். ஆன்மீகம் என்ற அந்த வார்த்தை ஆன்மாங்கிற வார்த்தையிலேருந்து வருது, ஆத்மாங்கிற வார்த்தையிலேருந்து வருது. இந்த ஆத்மாங்கிற வார்த்தை எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. எல்லா மதங்களுக்கும். நீங்கள் உங்களுக்கு திருக்குறான் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா தெரியாது. கிடைச்சா தயவு செஞ்சு படிங்க. ரொம்ப அழகான, ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். மிக அழகாக நபி அதில் சொல்லுவார், அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து ஒட்டுமொத்த உலகையும் இந்த ஆண்டவன் படைத்தான். ஆக நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மாவிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுது குரான். ஒரு இடத்துல இல்ல, குறைந்தது ஒரு 4-5 இடத்துல குரான் ரொம்ப அழகா சொல்லுது. கிறிஸ்தவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே காட், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்குவாங்க. ஓகே, காட் தேவன், சன் அவருடைய மகன், பரிசுத்த ஆவி. ஆவினா என்ன? உருவம் இல்லாத, கண்ணுக்கு புலப்படாத அந்த ஒரு, அதுதான் அவங்க சொல்றாங்க the soulfulness அப்படின்னு. சோல், மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லுவாங்க. யாராவது இறந்து போனா, ஆளுதான் இறந்து போயிட்டாரே, அப்போ சோல் அப்படின்னு சொன்னா ஆள் இறந்தாலும் மனிதன் அவனுடைய உருவம் கலைந்தாலும் எதுவுமே இன்றுமே கலையாதது ஆத்மா அப்படிங்கிற தத்துவம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்துக்கள் ஆத்மான பரமாத்மான்னு சொல்ல விஷயமும், இஸ்லாத்தில் ஆத்மான்னு சொல்ல விஷயமும், பரிசுத்தாவின்னு சொல்ல விஷயம் அனைத்துமே ஒரே ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அது என்னன்னா, நாம் எல்லோருமே அந்த ஒரு ஆத்மா என்ற சக்தியிலிருந்து உருவானவர்கள். ஒரே ஒரு வேப்ப மரம் தானா, இல்ல கோடிக்கணக்கான மரங்கள் இருக்குதா இல்லையா? இப்போ படைப்பின் அழகே வித்தியாசங்கள்னு இருக்கும் பொழுது நமக்கு வித்தியாசங்கள் இருக்குங்கிறதுக்காக நமக்கு சண்டை வரணுமா? இது மனிதனுடைய முட்டாள்தனம். அப்ப எப்ப வராது? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வு, ஆத்மா, அது ஒன்றே தான் என்று உணரும் பொழுது, நீங்க பெண்ணாக இருக்கலாம், நான் ஆணாக இருக்கலாம், மற்றும் ஒரு ஜந்துவாக இருக்கலாம், எல்லோரிடமும் சமபாவத்தோடு, அன்போடு, கருணையோடு செயல்படுவது, நடப்பது, வாழ்வது, அதுதான் ஆன்மீகம். இதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க? எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ ஆன்மீகம் கலந்த அரசியல்னா யாரையும் நோக விடாமல், யாரையும் குறை சொல்லாமல், யாரையும் தவறு சொல்லாமல், யாரையும் இழுத்து பேசாமல், அனைவருக்கும், அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து ஜாதியினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து பிரதேசத்துக்காரும், உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்படும் அந்த கண்ணோட்டம் தான் ஆன்மீகம். இப்ப ரஜினி சாரோட ஆன்மீக அரசியல் புரிஞ்சுங்க.